ஹாய் மக்களே. கவலை மீன் குழம்பு. மீன் பார்க்க தாங்க சின்னதாக இருக்கும், ஆனால் குழம்பு வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். குழம்பும் சரி மீனும் சரி சூப்பராக இருக்கும். சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம், நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வதக்கிட்டு அது கூடவே பூண்டை நல்லா தோல் உரித்து சின்னதாக நமக்கு எவ்வளோ பூண்டு தேவை, 1 பூண்டு போதுமானதாக இருக்கும், கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வர டைமில் தக்காளி விழுதாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். அந்த தக்காளி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதை மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இதுதான் பதம். காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள், குழம்புத்தூள், வீட்டு குழம்புத்தூள் அது சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. பத்தலைனா கூட நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். புளி சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி திட்டமாக நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். அந்த கரைக்கிற புளி ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது. அதுதான் அந்த புளி தண்ணியோட கரெக்டான பதம். அதை சேர்த்துக்கிட்டு மாங்காய், பச்சை மிளகா சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க வச்சுட்டு மீனை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ண மீனை நம்ம அந்த கொதிக்கிற குழம்புல சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுண்ட வச்சு நம்ம குழம்பை இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாசனை கொதிக்கும் போதே கமகமன்னு சூப்பராக வரும். சூடான சாதத்துக்கு நல்லா சுட மீன் அள்ளி குழம்போட மீனும் சேர்த்து வச்சு இப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மக்களே, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு, மீன் குழம்பு.